100%, 100% என்னுடைய இருதயத்துக்குள்ளே மனிதர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும், அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் இப்போல அழிக்கிறேன். நீங்க அழிச்சிடணும். இந்த 15வது நாள் எல்லா மனுஷங்க பேசின வார்த்தைகளை அழிக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து பேசின வார்த்தைகளை நீங்க அழிக்கணும். உங்க எதிர்காலத்தை குறித்து பேசின வார்த்தைகளை நீங்க அழிக்கணும். அதை ஏற்றுக்காதீங்க, அதுக்கு ஜீவன் கொடுக்காதீங்க, அதை நம்பாதீங்க, அதுக்கு உங்க காதுகளை நீங்க செலுத்த கூடாது. அது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். பாருங்க, தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கிறான். கோலியாத்தை ஏற்கனவே 40 நாள் எச்சரித்து இருக்கிறான். 40 நாளா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட யுத்தம் பண்ணுங்க, என்ன ஒருத்தனை நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடி வந்துடுறோன்னு கத்திட்டே இருக்கிறான். அப்போ நான் நம்புறேன், அவ்வளவு இஸ்ரவேலிய படைகள் இருக்கும் போது ஒருத்தர் கூட முன்னாடி போயிருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் கூட அந்த உணர்வு வந்திருக்காதா? நான் நம்புறேன், யாராவது ஒருத்தர் முன்னாடி கொஞ்சம் போலாம், சரி பார்த்துக்கலாம், இவன் என்ன பெரிய ஆளா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோட இருக்கிறாருன்னு விசுவாசத்தோட காலடி எடுத்து வச்சா, அங்க இருக்கிற 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? டேய், உனக்கு எதுக்குடா இந்த வேலை, தேவையில்லாத வேலை, நீ போய் என்ன ஜெயிச்சிருவியா? உன்னால ஜெயிக்க முடியுமா? உன்னால ஜெயிக்க முடியாது, நீ கொஞ்சம் அமைதியா இரு, பாரு அவன் எத்தச்சோட ஆளா இருக்கான், கிட்டத்தட்ட 9 அடி இருக்காண்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியே நிறைய பேர் பின்னாடி இருக்கிறாங்க.